இல்லாய்மையில் எல்லாம் இருக்கிறதாய் அழைத்தவருடைய நன்னாமத்தை ஒருமித்து உயர்த்தவும் ஒன்றான மெய் தேவனை நோக்கி பார்க்க ஆண்டவர் கிருபை தந்தார். தேவ ஆவியானவர் கடந்த நாட்களில் அவன் பேசின வண்ணமாய் எதிரான வார்த்தையை பேச வந்த அநேகருடைய வாயை அடைத்தார். அப்புறம் அவர்கள் ஒன்றும் பேசாமல் இருந்தது போல கர்த்தருடைய கிரியை கண்டோம் என்பதை அவன் நீங்கள் சொன்ன உங்களுடைய அவன் சாட்சிகளை நினைத்து ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரம் செய்கிறேன். 5வது வார்த்தை, அப்புறம் ஒரு மனுஷனை கண்டார். ஆண்டவர் நாம் பல இடங்களிலும் பல நிலைகளிலும் பல மனிதர்களிலும் பார்க்கிறோம். அப்புறம் பார்க்கும்போது அவர்களுக்குள் இருக்கிற உண்மை தன்மைகளையும் அவர்கள் ஒன்று வெளியே பேசி உள்ளத்துக்குள் வேற ஒன்று யோசித்ததையும் குறித்து நம்மால் பார்க்க முடியும். ஆனால் இயேசுவானவர் ஒரு மனுஷனை அப்புறம் கண்டாரா? அவர் கண்ட பிற்பாடு அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படியாய் மாறினது என்பதை குறித்து சிந்திக்க போகிறோம். யோவான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்படியானால் தேவன் அப்புறமாய் போகிறார். கொஞ்சம் முன்னதாய் அவர் போகிறார். போகிற வழியில ஒரு பிறவி குருடனை பார்க்கிறார். அவன் இயேசு வருகிற வழியில அவன் உங்கள் வாழ்க்கையில் பிறப்பில இருக்கிற சில பலவீனங்கள், சில துக்கங்கள், பார்வையற்ற நிலைகள் அவன் மற்றுள்ளவர்களுக்கு முன்பாய் அவன் வாழ்க்கையில் கேள்விக்குறியாய் நிந்திக்கப்பட்டு பார்வை இழந்து எதிர்கால வாழ்க்கையும் தரிசனங்களும் அற்றுப்போயிருக்கிற அவன் உங்கள் நிலையும் மற்றுள்ளவர்களுக்கு முன்பாய் கை நீட்டுகிறதும் மற்றுள்ளவர்களுக்கு முன்பாய் கேள்விக்குறியாய் அவன் வாழ்க்கையின் நிலையில அவன் எப்பொழுதும் அவன் நெருக்கப்படுகிறதும் வாழ்க்கை என்றைக்குதான் ஒரு பிரகாசத்தையும் சமப்பிராயமுள்ளவர்கள் நடுவிலையும் என் தகப்பனையும் என் தாயையும் என் உடன் பிறந்தவர்களையும் என் சமுதாயத்தையும் என்றைக்கு பார்க்க முடியும், தலை உயர முடியும், என்றைக்கு ஆண்டவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்னதை ஆண்டவர் என் தலையில் நிறைவேற பண்ணுவார். என் கண் மூடுவதற்கு முன்பதாய் என் தலைமுறையின் அவன் நிலை தலை எழுத்து மாறுமா? என் தலைமுறைக்கு அவன் ஒரு எதிர்காலம் உண்டானது. அவன் பிரகாசமான ஒரு எதிர்காலம். அவன் வாழ்க்கை அவன் எல்லாருக்கும் முன்பாகவும் அவனுடைய நிந்தை கேள்விக்குறி விலகினது. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் நன்மையை கவனித்துக் கொண்டிருக்கிறான் அவன் என்பதை பார்த்து எத்தனை பேர் சொல்ல முடியும் என்று சொல்லி அவன் இருக்கிற உங்கள் ஒவ்வொரு பேருடைய நிலைகளையும் பார்த்து தேவனாகிய கர்த்தர் அவன் ஸ்தோத்திர அவனை சுகமாக்கினவர். இந்த மாதத்தில் இந்த வார்த்தையின் மூலமாய் நீங்கள் சுகம் இல்லாமல், நீங்கள் பலவீனப்படுத்தப்பட்டு, நீங்கள் நெருக்கப்பட்டு, நீங்கள் உபத்திரவப்பட்டு பலவீனத்தின் நிமித்தம் அவன் நாள் கணக்கையும் மாத கணக்கையும் வார கணக்கையும் வருடங்கள் கணக்கையும் நீங்கள் கழித்து போகிறீர்களா? உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஆமென் ஸ்தோத்திர பலவீனத்தின் நிமித்தமாய் எல்லாருக்கும் முன்பாகவும் நீங்கள் ஒரு அக்களிப்பாக ஆமென் ஒரு பரிகாச பொருளாக ஆமென் ஸ்தோத்திர எல்லாருக்கும் முன்பாய் ஒரு கேலிக்கூத்தாக கேள்விக்குறியாக மாற்றப்பட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையின் கேள்விக்குறிகளையும் அவன் கேலி குத்துக்களையும் தலை எழுத்துக்களையும் தலை விதிகளையும் தலை வேதனைகளையும் உங்கள் பிறப்பிலே இருக்கிற பலவீனங்களையும் துக்கங்களையும் நல்ல அறிவு வந்தது முதல் அவன் என்றைக்கு தேவனுக்கென்று முழுவதும் அர்ப்பணித்து இறங்கினேனோ அன்று முதல் பிடித்த போராட்டம்
அன்று முதல் பிடித்ததான ஸ்தோத்திர வாழ்க்கையின் பிரகாசம் இழந்த அனுபவம், வாழ்க்கையில் இன்றும் இருள் சூழப்பட்டிருக்கிற அனுபவத்திற்குள் ஒருவேளை இருக்கிறீர்களா? தேவன் அந்த இருளான வாழ்க்கையை மாற்றி உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளி உங்களை பிரகாசிக்கத்தக்கதாய் நீங்கள் இருக்கிற இடத்திலே அந்த மெய்யான ஒளியின் பிரகாசத்தினால் உங்கள் இருளான வாழ்க்கை, இருள் உங்களை அலக்களிக்கிறதா? இருளுக்குள்ளாய் நீங்கள் போராடுகிறீர்களா? இருளான வாழ்க்கையிலிருந்து வெளிச்சத்துக்கு நேராய் வருவதற்கு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் முயற்சி செய்து பல தோல்விகளையும் துக்கங்களையும் அனுபவித்தவர்களாயிருந்தால், தேவன் உங்கள் தோல்விகள் துக்கங்களை நீக்கி தேவன் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தையும் கடைசி கால எழுப்புதலுக்காக இந்த உலகத்தின் முடிவுக்கு முன்பாய் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தத்துக்கு முன்பதாய் என் காண்கள் என் இரட்சகரை காணணும். இந்த பூமியில என் தேவனுடைய இரட்சிப்பை நான் அனுபவிக்கணும். தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் சொப்பனங்கள் நிறைவேறினது. தேசம் தேவனை அறிந்தது. தேசத்தின் இருள் மாறினது. தேசத்தின் சாபம் விலகினது. தேசத்தின் பாவத்தின் வல்லமை உடைந்தது. தேசத்தை தேவன் ஆட்கொண்டார். தகப்பனே, நல்ல வார்த்தைகளுக்காய் இதற்காய் ஏங்கி, இதற்காக வாஞ்சித்து, இதற்காய் விலை கொடுத்து, இதற்காக போராடுகிற, இதற்காய் உபவசிக்கிற, ஜெபிக்கிற ஒவ்வொரு முழங்கால்களையும் பலப்படுத்துகிறபடியா அவர்கள் ஆண்டவரை கண் மூடுவதற்கு முன்பாய் இரட்சணியத்தை காண, இரட்சகருடைய கடைசி கால ஆண்டவரை பின்மாறி மலையை காணவும், தேசங்கள், சபைகள், ஜனங்கள், குடும்பங்கள் மறுரூபமாக்கப்படவும், தேவ மகிமைக்கு நேராய் கூட்டம் கூட்டமாய் அணிவகுத்து வகை வகையாய் பங்கு பங்காக ஸ்தோத்திர ஜனம் ஜனமாக, ராஜ்யம் ராஜ்யமாய், தேசம் தேசமாய் தேவனுக்கு முன்பாய் நிற்க உதவி செய்கிறவரே கிருபை கிருபை. மத்தேயு 4:15 சொல்லுகிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. கிருபையினால் பெங்களூர் பட்டணத்துல ஸ்தோத்திரம் வெளிச்சம் உதித்ததென்று பார்க்கிறோம். வெளிச்சம் உதித்த இடத்தில் தேசத்தின் ராஜ்யத்தின் நடுவிலிருந்து வெளிச்சத்தை காணவும், வெளிச்சத்துக்குள்ளாகவும் தாங்கள் இன்னும் பிரகாசிக்கப்படவும், வெளிச்சத்தை அனுபவிக்கவும் ஸ்தோத்திரம் விரும்புகிற ஜனங்கள் ஓடி கூடுகிறாங்க. பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டி ஒரு மூலையில் இருக்கிறதான தேவனை மகிமையை கண்டு கொண்டிருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் எத்தனையோ காலங்கள், எத்தனையோ நாட்கள் இந்த மகிமைக்காகவும் இந்த வெளிச்சம் உதிப்பதற்காகவும் அப்புறம் மனுஷனை கண்ட தேவன் அப்படியே மனுஷர்கள் இழுக்கப்பட, ஜாதி ஜனங்கள் இழுக்கப்பட, பாசைக்காரர்கள் இழுக்கப்பட, கோத்திரங்கள் இழுக்கப்பட, தேச மகிமையை காண வாஞ்சித்து காத்திருந்த தேவ ஜனங்களின் விருப்பத்தை ஆண்டவர் கேட்டு கண்டு வெளிச்சத்தை வாக்குத்தத்தம் செய்தவர், வெளிச்சத்தை உதிக்க பண்ணினவர். அப்படியே வாழ்வில ஆண்டவர் வெளிச்சத்தை உதிக்க பண்ண இருக்கிறார். மரண இருளில் இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சத்தை கண்டபோது திசையில் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அப்படியானால் ஸ்தோத்திர குமரி முதல் இமயவரை இந்த வெளிச்சம் உதிக்க போகிறது. குமரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரை, இந்தியாவின் கடைசி எல்கை பகுதி வரை இந்த வெளிச்சம் உதிக்க போகிறது. இந்த வெளிச்சம் உதித்து அப்படியே ராஜ்யங்கள் 7 கண்டத்திலும்
800 கோடி ஜனங்களிலும் இந்த வெளிச்சம் உதிக்கும். அப்பொழுது தேசம் ஆமென் சமாதான பட்டணமாய் மாறும். தேசத்தின் யுத்தத்தின் செய்திகள் மாறும். தேசத்தின் சாபங்கள் விலகும். தேசத்தின் பாவ வல்லமைகள் விலகும். தேசத்தின் இருளின் அதிகாரங்கள் மாறும். இயேசு ராஜாவின் மகிமை அப்படியே இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு, ஓ அந்த ராஜாதி ராஜாவின் மகிமை தேசமெங்கிலும், கிழக்கிலோ மேற்கிலோ வடக்கிலோ தெற்கிலோ 7 கண்டத்திலும் 800 கோடி ஜனங்களிலும் இந்த வெளிச்சம் உதிக்க. அப்புறம் அவர் ஒரு மனுஷனை கண்டார். அவருடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கினார். அவர் வாழ்க்கையின் பிரகாசித்தார். அவனுக்கு எதிர்காலத்தை கொடுத்தவர். அவ்வண்ணமாய் செய்கிற நல்ல தயவுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நல்ல பிரசனம், நல்ல கிருபை, நன்மையாய் விளங்குகிற நல்ல தயவுக்கு ஸ்தோத்திரம். தயாள பிரபுவாகிய தேவனுடைய தயவும் கிருபையும் நன்மையாய் விளங்க உதவி செய்யுங்க. தடைகள் தடசங்களை மாற்றுங்க. எதிர்ப்புகள் எதிரிகளை விலக்குங்க. மகிமையும் கனவும் தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.